இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் சேர்த்தாலும் கூட 50% கூட வரல. நான் ஒரு கட்சி மட்டுமே 55% பணம் வாங்கியிருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்கு, எலெக்ஷன் நிதிக்காக வாங்கியிருக்குன்றது எவ்வளோ பெரிய ஊழல் இது. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் வந்து நிதி வாங்கிது, அவங்களும் வந்து 1100 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை மட்டும் ஏன் அவசரம் இல்லை, அந்த கட்சி மேலே ஏன் அவசரம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் எங்க இருந்ததுன்றத சொல்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ஆனால் சொல்லலையே. நேரங்களிலே வந்து காங்கிரஸோட வங்கி கணக்குகள் அனைத்தும் வந்து முடக்கப்பட்டதா ஒரு செய்தி வந்து பார்க்குறீங்க. ஏன் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தான் கட்சிக்காரங்க தான் சொல்லுங்கள். இது முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. நான் ஏன் சொல்றேன்னா, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. அது பின்வாங்கி இருக்க மாட்டாங்கல்ல, இல்லை பின்வாங்க தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அது அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளோ அவமானத்தை சந்திப்பாங்கன்ட்டு. ஏற்கனவே வந்து விவசாயிகள் வேளாண் சட்டத்தை வந்து பின்வாங்கினாங்க. நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோம், விவசாயிகள் இதை புரிஞ்சு கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி எதிர்கட்சிகள் வந்து தூண்டி விட்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அர்பன் நக்சல், இஸ்லாமிய பயங்கரவாதி, கிறிஸ்துவ மிஷினரி, இல்லைனா வந்து வெளிநாட்டு சரி, இல்லை காலிஸ்தான் தீவிரவாதி, இப்படி எதையாவது சொல்லி நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை கூட கேவலப்படுத்துகிற தான் இருக்காங்க. 7 பேர் பெரும் பணக்காரர்களாக மாறிகள். உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரராக முகேஷ் அம்பானி மாதிரி இருக்கிறார், அதானி உருவாகி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி 10 வருஷத்துல நடந்துச்சு? முகேஷ் அம்பானி அதானி எப்படி பணக்காரங்கன்னா சொல்லுங்க. அப்போ அது ஆட்சி அதிகாரத்துடைய ஒன்றிணைஞ்சு செயல்படாது. அவங்க தனியாக சுயேட்சை வந்துட்டாங்க பணக்காரங்க. அவங்க மோடி பொறுத்தனை அதானி பின்னாடியே போறாரு வாலாட்டிக்கிட்டு. என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்க 2014? நான் ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பண்ணீங்களா? பண்ணல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டேட்டா எடுத்தீங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னுமே பேச்சுவார்த்தை முடியல, தொகுதி பங்கிட்டு முடியல, இனிமே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்லையா? அப்படிலாம் அதெல்லாம் எங்கேயுமே சொல்லல. நாங்க கேட்ட தொகுதிகளை அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்றாங்க, சொல்லி முடிச்சிருக்காங்க. இல்லை, தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் இல்லை. நீங்க வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உச்சநீதிமன்றத்தில் 2 நாட்கள் முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது. மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். தேர்தல் பத்திரம் தொடர்பாக. தேர்தல் பத்திரம் என்பது சட்ட விரோதம், அதை தடை செய்கிறோம், இனிமேல் வந்து தொடரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பை? நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். இல்லை, நாங்கள் அதை நிச்சயமாக வரவேற்போம். ஏன் அப்படின்னா, பிஜேபி வந்து ஊழல்லாம் நாங்கள் பண்ணலை, ஊழல் புரியாத கட்சி நாங்கள், நேர்மையான கட்சி நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 16,000 கோடியில் உங்களுக்கு வந்து 4,500 கோடியிலேருந்து 5,500 கோடி வரைக்கும் பிஜேபிக்கு மட்டுமே ஸ்பான்சராக வந்திருக்கு பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகள்ட்ட இருந்து. அதாவது 55 விழுக்காடு 55% ஆஃப் ஸ்பான்சர்ஸ் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள்ட்ட பிஜேபிக்கு வந்திருக்குது. இது வந்து யாரை கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களாம், இதை எங்கே செலவு பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களாம். அப்போது இதுக்கு பேர் ஊழல் தானே இதுக்கு பேர். அப்போது இந்த காங்கிரஸ் இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப நாளாக வந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஊடகங்களில் பேசுகிறோம், நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டோம். ஆனால் இதற்கும் பிஜேபி வந்து அசரவேல பயப்படவும் இல்லை. திருப்பி நாங்கள் ஊழல்லாம் பண்ணல, நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிமன்றமே உள்ள தலையிட்டு இது வந்து தகவல் உரிமை சட்டம், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டோடைய வரம்புக்குள்ளே வரமாட்டேங்குது. ஸோ மக்களுக்கு வந்து நீங்கள் இதை பற்றின ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இது எதுவுமே இல்லாததுனால நாங்கள் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க. அதன் மூலமாக கம்பெனிஸ் சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருந்தாங்க, அதையும் நீக்கியாச்சு. மக்கள் பிரதிநிதி சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லையும் திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதையும் நீக்கியாச்சு. இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற கான்செப்டே கிடையாது. நீங்கள் வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அதே நிறுவனங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்து 55 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 55 விழுக்காடு பணங்கள் வந்து பிஜேபி ஒரு கட்சிக்கு மட்டுமே வந்திருக்கு. மற்ற எல்லா கட்சியும் சேர்த்து, இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் சேர்த்தாலும் கூட 50% கூட வரல. ஆனால் ஒரு கட்சி மட்டுமே 55% பணம் வாங்கியிருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்கு, எலெக்ஷன் நிதிக்காக வாங்கியிருக்குன்றது எவ்வளோ பெரிய ஊழல் இது. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் வந்து நிதி வாங்கிது, அவங்களும் வந்து 1,100 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை மட்டும் ஏன் அவசரம் இல்லை, அந்த கட்சி மேலே ஏன் அவசரம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இல்லை, இப்போ நாங்கள் வந்து யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு சொல்ல தயார். நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எங்கே செலவு பண்ணுறோம் சொல்லவே இல்லையா? தெரியுங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரிங்களா? பிஜேபி வந்து இல்லை, நீங்கள் வந்து உண்மையாலுமே அந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்சி, இந்த நிறுவனம், இந்த தனிநபர் இவ்வளோ பணம் கொடுத்தாரு, பிஜேபி சொல்லுங்க பார்க்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்துட்டு பாஜக வந்து அமைதியாலே நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கோம். எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காரு. நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங் இருக்குது. அதனுடைய தீர்ப்பாக தான் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, பிஜேபிக்கு 55% பணம் வச்சுக்கிற கட்சியை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? வெறும் உங்களுக்கு 20% கம்மியாக இருக்கிற ஷேர் வச்சிருக்கிற கட்சிகள் கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, எதாக இருந்தாலும் வந்து தவறு தானே.
பாஜக 55% தவறான முறையில் தான் பணம் வந்தது. உங்களுக்கு வந்து இல்ல, அந்த நாங்க வந்து 20% பணம் எங்க இருந்து வந்ததுன்றத சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா சொல்லலையே. நான் இன்னைக்கு சொல்ல தயாரா இருக்கோம், சரிங்களா? தீர்ப்பு வந்த பிறகு சொல்லி இல்ல முதல்ல இருந்து தயாரா இருக்கோம். உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்காங்க. இல்ல யாரெல்லாம் பணம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க சொல்லி சார், ஆகணும்னா நீங்க வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டீர்கள். அதன் பிறகு வந்து சொல்லிட்டு ஒரு சொல்றீங்க. நிர்பந்தமும் இல்ல. ம். ஆரம்பத்துல இருந்து நாங்க தெளிவா இருக்கிறோம். ம். நாடாளுமன்றத்துல நாங்க பேசியிருக்கிறோம். நாங்க வெளிப்படைத்தன்மையோட எங்க பணம் வாங்கணும்னு நாங்க சொல்ல தயாரா இருக்கிறோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்க வந்து ஊழல் கரை படியாத கரங்கள்னு சொல்றாங்களே, நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களான்னு நாங்க திருப்பி திருப்பி கேட்டோம் நாங்க. எங்களுக்கு என்னன்னா 50% 55% வாங்கின இல்ல பிஜேபி. நீங்க வெளியிட்டு இருந்தா ஒரு 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 பிரஷர் பில்ட் ஆயிருக்கும்ல பாஜகவுக்கு. இல்ல நாங்க ஏன் அவசரப்பட்டு வெளியிடணும் நாங்க? முதல்ல அவங்க கொடுக்கட்டும், டேட்டா அவங்கள் தானே. அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். குற்றச்சாட்டு வைக்கிற நாங்க தானே. குற்றச்சாட்டு வைக்கிற நாங்க ஏன் நிரூபிக்கணும் முதல்ல? அவங்க தானே நிரூபிக்கணும். அவங்க தானே ஊழல் படியாத கரங்கள்னு சொல்றாங்க. நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்கீங்களே. 2G ஸ்பெக்ட்ரம்ல நிலக்கரி சுரங்க ஊழல்னு இல்லாததெல்லாம் இருக்குன்னு கதை கட்டி வச்சிருக்கீங்களா எல்லாருமே சேர்ந்து. அப்போ நாங்க தானே திருப்பி உங்ககிட்ட கேட்குறோம். நீங்க நல்லவங்களாம் கேட்குறோம் நாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை அணுகிறோம் நாங்கள். அதில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. இப்பொழுது அதுக்கான தீர்ப்பு வந்திருக்குது. நாங்கள் நிச்சயமாக வரவேற்போம் நாங்கள். சில நேரங்களிலே வந்து காங்கிரஸோட வங்கி கணக்குகள் அனைத்தும் வந்து முடக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. எப்படி பார்க்குறீங்க? ஏன் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் கட்சிக்காரர், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அதுதான். அது வந்து என்னன்னா ஒரு ஒரு வன்மம், ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஒரு அரசியல் நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். முதல் நாள் வியாழக்கிழமை வந்து உச்சநீதிமன்றம் உங்களுடைய தேர்தல் பத்திரங்கள்லாம் செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வங்கி கணக்குகள், அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, இளைஞர் காங்கிரஸ், டெல்லி மாநில காங்கிரஸ் கமிட்டி, இது மாதிரி 5 அமைப்புகளினுடைய வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படுகின்றன. அதற்கு சொன்ன காரணங்கள் வேடிக்கையான காரணங்கள். முதல்ல அந்த வழக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2018 19ஆம் நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சி வந்து சமர்ப்பித்த சில டாக்குமெண்ட்ஸில், பேப்பர்ஸில் சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த நோட்டீஸின் அடிப்படையில் நாங்கள் திருப்பி சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி 210 கோடி எங்களுக்கு அபராதம் விதிச்சிருந்தாங்க. இந்த கணக்கை நீங்கள் காமிக்கணும், பணம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போயிருந்தோம். இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், அதாவது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம். அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. வர்ற புதன்கிழமை, ரொம்பலாம் இல்லை, வர்ற புதன்கிழமை 21ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வரதுக்கு காத்திருக்கிறது. அப்போ அந்த தீர்ப்பு வந்து நாங்கள் கட்டணும்னு சொல்ல போதா இல்லை வேணான்னு சொல்ல போதான்றது வர புதன்கிழமை தெரிய போகுது. அதற்குள்ள அவசரமாக எதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணணுங்க? அப்போ இன்கம் டேக்ஸ் வந்து இது வெளிநாட்டு சரியாது. இன்கம் டேக்ஸ் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது? நிதித்துறைக்குள்ள தானே வருது. அப்போ வந்து உங்களுக்கு பிரதமருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இது முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. நான் ஏன் சொல்றேன்னா, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. அது பின்வாங்கி இருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, பின்வாங்க தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அது அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ அவமானத்தை சந்திப்பாங்கன்ட்டு. இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க. மக்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இது இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்களே, இவங்க இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்களா இவங்க லெவலில் மக்கள் மனசில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க பயந்து போய் அதை வந்து வாபஸ் வாங்கினாங்களே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் அப்படியே நல்ல இடத்துலலாம் வாபஸ் வாங்கின மாதிரி நான் நம்ப மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். டெல்லியில் வந்து தொடர்ந்து விவசாயிகளோட போராட்டம் நடைபெற்று இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து எதிர்க்கட்சிகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வேறு இருக்குது. இந்த மாதிரியான காலங்களில் வந்து விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஏன்னா எதற்குமே பின்வாங்காத பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் ஏற்கனவே வந்து இந்த விவசாயிகள் வேளாண் சட்டத்தை வந்து பின்வாங்கினாங்க. நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோம், விவசாயிகள் இதை புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் வந்து தூண்டி விட்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள், அந்த குற்றச்சாட்டை? அதாவது இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் போராட்டம், ஜனநாயக போராட்டம் வந்து தன்னெழுச்சியோடு உருவாகுதோ அப்போ எல்லாம் பிஜேபி அந்த போராட்டத்துக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? அர்பன் நக்சல், இஸ்லாமிய பயங்கரவாதி, கிறிஸ்துவ மிஷினரி, இல்லைனா வந்து வெளிநாட்டு சதி, இல்லை காலிஸ்தான் தீவிரவாதி, இப்படி எதையாவது சொல்லி நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை கூட கேவலப்படுத்துகிற அளவில் தான் இருக்காங்க. அப்போ எந்த போராட்டம் உண்மையான போராட்டம்? இவர் பாபா ராம்தேவ் பண்ணாரு, அண்ணா சாரை கூட, அது உண்மையான போராட்டமா? நீங்கள் பாபா ராம்தேவ் கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சிருக்காரு, அந்த பேர் சொல்லி பத்தஞ்சலின்ற பேர், அது உண்மையான போராட்டமா? அண்ணா சார் எங்கே இருக்காருன்னு தெரியல, இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லிட்டு, அது உண்மையான போராட்டமா? இன்னைக்கு விவசாயிகள் அவங்களுக்கான குறைஞ்சபட்ச ஆதார விலையை நீங்கள் நிர்ணயிக்கிறேன்னு சொன்னீங்க 2014க்கு முன்னாடி. 2014க்கு முன்னாடி நீங்கள் தான் குஜராத்தில் அகமதாபாத்தில் விவசாயிகள் மாநாடுன்னு ஒன்று உருவாக்கி இந்தியா முழுக்க இருக்கிற விவசாய சங்கங்கள் மோடி நான் சொல்கிறேன், அவர் தான் அழைச்சது மூலமாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகளுக்கான குறைஞ்சபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை நான் கேரண்டி பண்ணுவேன்னு சொன்னார். 2014 2024 வரைக்கும் ஒரு முறை கூட நிர்ணயிக்கப்படவில்லை. கடைசியாக நிர்ணயிக்கப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சியில் தான், காங்கிரஸ் ஆட்சியில் தான். அதுக்கப்புறம் ஒரு முறை கூட எம்எஸ்பிங்க இது பண்ணவே இல்லை. அப்போது நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் செய்யலைன்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு டெல்லி நோக்கி வராங்கன்னா, நீங்கள் உங்களை காலிஸ்தான் தீவிரவாதிகள், சீக்கிய பயங்கரவாதிகள்னு சொன்னீங்கன்னா, அப்போது உங்களோட இயலாமை தான் காமிக்குது. நீங்கள் அவங்க கேட்குற கோரிக்கை நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, காங்கிரஸ் கட்சி சொல்லலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சோம், நீங்கள் தான் எங்களோட அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னீங்க.
நாங்க கொடுத்த விலையை விட அதிகமா விலை கொடுப்பேன் நீங்க தான் சொன்னீங்க. 2014 பிறகு ஒரு முறை கூட அந்த இல்லையே, சப்போர்ட் பிரைஸ் இத்தனை நாளா கேட்டுட்டு தானே இருக்காங்க விவசாயிகள், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. அப்போ அதை தான் அவங்க எதிர்த்து போராட்டம் பண்ணி டெல்லி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க எப்படிலாம் தாக்குதல் நடத்துறீங்க? அதாவது இந்தியாவுக்கு சோறு போட்ட விவசாயிகள், அவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்க? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? போற வழியில நீங்க வந்து ஆணியை ரோட்ல வைக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக பெலட் குண்டுகளை வச்சு தாக்குறீங்க. நீங்க ஒரு மனசாட்சி உள்ள அரசு உனக்கு சோறு போட்ட விவசாயி எப்படி நடத்துவீங்களா நீங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அதை தான் அரசு நோக்கி நாங்கள் கேட்குறோம். நீங்கள் யாருக்கு அரசு நடத்துறீங்க? விவசாயிகளுக்கா, சாமானிய மக்களுக்கா, இல்லை கார்பரேட் கம்பெனிகளுக்கா? ரைட், இந்த சங்கிங்கெல்லாம் நீங்கள் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, நீங்களாம் யாருக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லுங்கள் தெளிவாக. நீங்கள் இந்த விவசாயிகள், தொழிலாளர்கள், இங்கே இருக்க சாமானிய மக்கள், இளைஞர்களுக்கான எவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது. அதை பற்றினா நீங்கள் எந்த தீர்வும் கொடுக்கவே இல்லை இந்த 10 வருஷத்தில். நீங்கள் ஆனால் நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 7 பேர் பெரும் பணக்காரர்களாக மாறி இருக்காங்க. 7 பேர் பெரும் பணக்காரர்களாக மாறி இருக்காங்க. உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரராக முகேஷ் அம்பானி மாறி இருக்கிறார், அதானி உருவாகி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி 10 வருஷத்தில் நடந்துச்சு? முகேஷ் அம்பானி, அதானி எப்படி பணக்காரங்கன்னா சொல்லுங்க நீங்கள் அவங்கள. அப்போ அது ஆட்சி அதிகாரத்துடைய ஒன்றிணைஞ்சு செயல்படாத, அவங்க தனியாக சுயேட்சை வந்துட்டாங்க பணக்காரங்க. அவங்க மோடி போகிறதுலாம் அதானி பின்னாடியே போகிறார் வாலாட்டிக்கிட்டு. எதுக்கு அதானி மோடிக்கு தான் தனி ஃப்ளைட்டே கொடுக்குறாரு? மோடி வெளிநாடு பயணத்து போகிறதுக்கு தன்னுடைய அந்த சொந்த விமானத்தை கொடுக்குறாரு சார் அதானி. அவருக்கு என்ன சார் சம்மந்தம் உங்களுக்கும் இருக்கும்? நண்பர் ஒரே மாநிலத்தில் நண்பர்னா பிரதமருக்கு ஏன் சார் கொடுக்கணும்? பிரதமர் தான் 8000 கோடியில் ஃப்ளைட் வாங்கியிருக்காரு சொகுசா போகிறதுக்கு. இந்திய மக்கள் வரி பணத்தில் 8000 கோடியில் சொகுசு விமானம் வாங்கியிருக்காரு. அதில் போக வேண்டியதானே? எதுக்கு அதானி ஃப்ளைட்டில் போகிறார்? அதானியை கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது. இதெல்லாம் வந்து முதலாளித்துவத்தினுடைய மறுபக்கமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்குது. 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில். இந்திய வரலாறு எப்பொழுதும் இல்லாத படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பாகிஸ்தானை விட இந்தியா பின்னாடி இருக்கு. இந்தியாவில் இளைஞர்கள் தற்கொலை அதிகமாக இருக்குது. காரணம் வேலையின்மையினால. இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாதவருக்கு சிறு குறு தொழில் பண்ணவங்களாம் மூடிட்டு கிளம்பி வெளியில் போயிருக்காங்க, தொழில் விட்டுட்டு போயிருக்காங்க. 50% எம்எஸ்எம்இ செக்டர் வெளியில் போயிருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ரேட் குறைஞ்சிருக்கு, இம்போர்ட் அதிகமாக இருக்கு. ஜிடிபி கணக்கெடு முறை தவறுன்னு சொல்றாங்க ஐஎம்எஃப்ல. இவங்க 3வது மிகப்பெரிய பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை ஐஎம்எஃப் வந்து தவறு. ஏன் ஐஎம்எஃப் விட்டு தள்ளுங்க. இந்தியாவினுடைய இந்திய பிரதமருடைய பொருளாதார ஆலோசகராக இருந்த திரு அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, இவங்க ஜிடிபி கணக்கெடு முறை தவறு, இது ஃப்ராடுத்தனமாக கணக்கு போடுறாங்க, இதை ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. எத்தனை ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாறி இருக்காங்க? ரகுராமராஜன் போயிட்டாரு, உர்ஜித் பட்டேல் போயிட்டாரு, அரவிந்த் பனகரியா போயிட்டாரு. யாருமே ரிசர்வ் பேங்க்ல இல்லை. பொருளாதாரம் இந்தியாவில் கேவலமாக இருக்கு இன்னைக்கு. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கும் பொழுது நீங்க இதெல்லாம் சரி செய்யாம, சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து மதத்தை கையில் எடுத்து கொண்டாடுவது என்பது அது வந்து இந்தியாவுக்கு எதிரானதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, நீங்க வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு நாங்கள் வந்து சிஏஏ கொண்டு வரேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் இப்போ தேவையா? இதெல்லாம் இப்போ தேவையா நான் கேட்குறேன். இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சிருக்கேன். நீங்க எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, நாங்கள் சொல்றோம், அதை நீங்க பண்ணுங்க. எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து தான் பயணிக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில். இல்லை நீங்களே இருந்துட்டு போங்க ஆட்சியில், யார் வேணாம்னு சொன்னா. அப்போ இதெல்லாமே இந்தியாவை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிறது. அதற்கு இந்த இந்தியா கூட்டணி தான் பதில் சொல்லணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் தீர்வாக இருக்க போகிறது. இந்தியாவில் 38% தான் பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கு 2019. மீதி 62% பிஜேபிக்கு விரும்பாத மக்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க 2019. 2014 அதாவது மோடி அலை உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்திலேயே மோடி வாங்கின பர்சன்டேஜ் 38% தான். அவரை பிரதமர் ஆனாலும் கூட 62% மோடியை விரும்பாத, பிஜேபியை விரும்பாத, சித்தாந்தத்தை விரும்பாத மக்கள் பெரும்பான்மை இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அந்த மக்களை ஒருங்கிணைப்பதனுடைய வேலையை தான் எதிர்கட்சி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகாரில் ஒரு நல்ல மாற்றத்தை எங்களால் பார்க்க முடியுது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசம் பார்டரில் இன்றைக்கி தான் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான தேவை என்பதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்க 2014? நான் ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பண்ணீங்களா? பண்ணல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டேட்டா எடுத்தீங்களா? எடுக்கல. ஓபிசி மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க 10 வருஷமா. நீங்க ஓபிசின்ற பேர்ல ஏமாத்திருக்கீங்க. அதங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு, மோடி ஓபிசியே இல்லைன்னாரு. மோடி சார்ந்த தெளி சமூகம் என்பது ஓபிசியில் இணைக்கப்பட்ட சமூகம். மோடி ஓபிசியாக பிறக்கவில்லை என்பதை அவர் பதிவு செய்கிறார். 99ஆம் ஆண்டு தான் தெளி என்கிற சமூகம் ஓபிசி கேட்டகரிக்குள்ள வராங்க. அதுக்கு முன்னாடி ஜெனரல் கேட்டகரி சமூகம் அது. அப்போ உண்மையிலே ஓபிசிக்கான ஒரு உணர்வுகள் இல்லாதவராக தான் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு எங்க தலைவர் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சமூக நீதி சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் அகிலேஷ் யாதவ் எங்களை வரவேற்கிறாரு, அங்க தேஜஸ்வி யாதவ் எங்களை வரவேற்கிறாரு. அப்போ பீகார்ல உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற சக்திகள், ஜனநாயக சக்திகள் எங்களை வரவேற்கிறாங்க. யூபியில் மட்டும் 45% ஓபிசி ஓட்டு இருக்கு. அந்த 45%ல யாதவ் கம்யூனிட்டி ஓட்டே உங்களுக்கு 7-8% இருக்கு. குர்மி ஓட்டு ஒரு 8% இருக்கு உங்களுக்கு. ஜாட் சமூகம் ஒரு 8-9% இருக்காங்க. இப்போ நீங்கள் விவசாய போராட்டம் நடத்துகிற எல்லாருமே ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க, ஓபிசி கம்யூனிட்டி.
அப்போ ஜாட்டு, குர்மி, யாதவ் இந்த 3 சமூகங்கள் சேர்ந்தாலே உங்களுக்கு 24% ஓட்டு வருது யூபியில். 2 மைனாரிட்டி ஓட்டு, முஸ்லிம்ஸ் ஓட்டு 19% இருக்கு யூபியில். அப்போ இந்த ஓபிசி மைனாரிட்டி தலித் காம்பினேஷனை ப்ராப்பராக நம்ம கொண்டு போனாலே யூபியில் ஜெயிச்சிடலான்ற நான். உத்தரப்பிரதேசிலே பிஜேபி மண்ணக்க வைக்க முடியும். 80 தொகுதியில் 40 அடிக்க முடியும். யூபியில் 40 அடிக்க முடியும்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களையும் பிஜேபி தோக்கடிக்க முடியும். அதான் வியூகமாக இருக்குது. அதை பற்றி பயப்படுறாங்க அவங்க. இவங்க குர்மி, நிதிஷ்குமார் குர்மி என்ற சமூகத்தை சார்ந்தவர், அவர் போயிட்டாரு, குர்மி ஓட்டை உங்களுக்கு வராதுன்னு சொன்னாங்க பிஜேபி சார்ந்தவங்க. இன்னைக்கு அப்னா தால்னு கட்சி, அப்னா தாலோட கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பல்லவி பட்டேல் குர்மி சமூகத்தை சார்ந்தவங்க. அது ஒரு ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் பலமா இருக்கக்கூடிய கட்சி. அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் கலந்துருக்காங்க இன்னைக்கு. அப்போ நீங்க இந்த ஓபிசி சமூக சார்ந்த தலைவர் அவங்களா தேடி வராங்க, மோடி எங்களை ஏமாத்திட்டாருன்னு. சரண் சிங் போன வாரம் ஆர்எல்டி கட்சி இந்தியா கூட்டணி வெளியில போச்சு. இவங்க சொன்னாங்க ஆர்எல்டி வெளியில போயிடுச்சு, ஜாட் சமூகம்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஜஸ்வந்த் சிங் போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜாட்டுகள் தான் இன்னைக்கு டெல்லியில உட்காந்து முற்றுகிட்டு இருக்கிறாங்க, விவசாய சமூக சார்ந்த ஜாட்டு சமூக சார்ந்தவங்க. அப்போ உங்களுக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, பெரும்பான்மை ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வட இந்தியாவில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. 50% ஓட்டு இன்னைக்கும் பிஜேபிக்கு எதிராக விழுந்துட்டு இருக்குது. 50% 60% ஓட்டு பிஜேபிக்கு எதிராக விழுது. அது ஒருங்கிணைக்கத்தான் ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒருங்கிணைக்கிறோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க 24. சரிங்க சார். ஆனால் இது இந்தியா கூட்டணியிலே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனியாக நிற்க போகிறான்னு சொல்கிறாரு, மம்தாவும் அப்படி சொன்னாங்க, நிதிஷ்குமார் போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி வந்து தோல்வி அடைந்ததாக எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தோல்வியும் கிடையாது. நிதிஷ்குமார் வெளியேறிவிட்டார், ஜேஎல்டிங்கிற கட்சி வெளியேறிவிட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த காரணத்து கொண்டும் நான் இந்தியா கூட்டணிட்டு வெளியில் போவேன்னு சொல்லவே இல்லை. மமதா பானர்ஜி எந்த காரணத்து கொண்டும் நான் இந்தியா கூட்டணி வெளியில் போவேன்னு சொல்லவே இல்லை. என் மாநிலத்தில் தனியாக நிற்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை மற்ற தொகுதிகள்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மமதா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க வெளியிலேருந்து? பிஜேபிக்கா காங்கிரஸுக்கு தானே. அப்போ பஞ்சாப்லையோ மேற்கு வங்கத்திலேயோ கேரளாவிலையோ சிபிஎம் காங்கிரஸ் ஜெயிச்சாலும், ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஜெயிச்சாலும், வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம் காங்கிரஸ் யார் ஜெயிச்சாலுமே அது எங்களுக்கு தானே வரப்போ லாபம். அது இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குஜராத்தில் போன சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியால் தான் காங்கிரஸ் தோத்து போச்சு. எங்களுடைய வாக்கு சதவீதத்தில் 18% 19% ஓட்டை எடுத்துக்கிட்டது ஆம் ஆத்மி கட்சி. இன்னைக்கு நாங்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கைகோர்த்து நின்னோம் அப்படின்னா பிஜேபி 50 சீட்டு மேலே வர முடியாது, 50% ஆஃப் சீட் மேலே வர முடியாது. அப்போ குஜராத்தில் நிலைமையாக இருக்கிறது. இப்போ குஜராத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் அலையன்ஸில் போகிறோம், சீட் ஷேரிங் பேசிட்டு இருக்கிறோம். குஜராத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சீட் ஷேரிங் பண்ணுறோம். நாங்கள் பஞ்சாபில் எதிர்க்கிற நிற்கிறோம். அப்போ இதுதான் எங்களுடைய வியூகமாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இதை பார்த்து பிஜேபி பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இதை ஒருங்கிணைக்கிற வேலை தான் தவறி இருந்தது. இதை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள். அப்போ வட இந்தியாவுக்கான ஸ்ட்ராட்டஜியாக, வியூகமாக சமூக நீதியும், தென்னிந்தியாக்கான ஸ்ட்ராட்டஜியாக மாநில சுயாட்சியும் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ தென்னிந்தியா குறிக்கோள் என்ன? உங்களுக்கு மாநில கல்வி என்பதை மாநில பட்டியலில் கொண்டு வரணும், நீட் எதிர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு, விவசாயத்தை மாநில பட்டியலில் கொண்டு வரணும், இது மாதிரியான மாநிலத்துக்கான நிதி பகிர்வு சரியாக நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து தென் மாநிலங்களுக்கான ஒரு அஜெண்டா செட் பண்ணுறோம். வட இந்தியாவுக்கான அஜெண்டாவாக சமூக நீதி நாங்கள் முன்வைக்கிறோம். குறிப்பாக ஓபிசி சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி தேவைங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்போ இதுதான் இந்த தேர்தலுடைய அஜெண்டாவாக இருக்கும் போது அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குன்ற நான் அதை வந்து பார்க்க முடியுது. தலைவர் ராகுல் காந்தி பீகார்லேருந்து போறார், பீகார் வழியாக என்ன வரவேற்பு இருந்தது, நீ உத்தரப்பிரதேசில் என்ட்ராக இருக்காரு, என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது, அங்கே தேஜஸ்வி யாதவ் இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், கருத்துக்கள் என்னன்றது ரொம்ப வலுவானதாக மாறிக்கொண்டிருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தா பிஜேபி பயந்து தான் எங்கள் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறாங்க. எங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது காரணம் என்னன்னா, இதெல்லாம் வந்து பயப்படுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, தேர்தலில் சந்திப்பு வாங்க தான் சொல்கிறோம். தேர்தலில் வாங்க, நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார், என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். 10 வருஷம் பவரில் இருந்தீங்களே, 10 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். எந்த ஸ்கீம் உங்ககிட்ட உருப்படியாக ஒரு ஸ்கீமை சொல்லுங்கள். நீங்கள் கொண்டு வந்து ஸ்கீமை சொல்லுங்கள். நீங்கள் சுயமாக யோசிச்சு கொண்டு வந்து ஸ்கீமை சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க ஸ்வச் பாரத் வாங்க, ஸ்வச் பாரத் நீங்கள் கொண்டு வந்ததா? அது பேர் நிர்மல் பாரத் அபியான், நாங்கள் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. மேக் இன் இந்தியா நீங்கள் கொண்டு வந்ததா? மேக் இன் இந்தியாவுக்கு முன்னாடி நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி நாங்கள் கொண்டு வந்தது. ஸ்கில் இந்தியா நீங்கள் கொண்டு வந்ததா? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பாலிசி நாங்கள் கொண்டு வந்தது. பயிர் காப்பீடு திட்டமாங்க, நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்தது. நீங்கள் எல்லாத்தையும் ஹிந்தியில் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து சொல்லுவீங்களா? நீங்கள் அப்போ எந்த திட்டத்தை நீங்கள் உருப்படியாக கொண்டு வந்தீங்க? நீங்கள் அதன் மூலமாக என்ன மாற்றம் இந்தியா நடந்திருக்குன்றது சொல்லுங்க. யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்கீமை சொல்லுங்க உங்களுக்கு. நீங்கள் அப்போ எந்த நல்வாழ்வு திட்டம், இன்னும் சொல்ல போனால் பல திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தோட நிதி குறைக்கப்பட்டிருக்குது. மதிய உணவு திட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தோட நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. பல திட்டங்களோட நிதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக அந்த தாக்கம் என்றதை நம்ம இங்கே பார்க்கணும்.
அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை பின்னோக்கி செல்லக்கூடிய இடத்துல தான் பிஜேபி இருக்குது. 24 பிஜேபியை வீழ்த்துவதற்கான தேவை எழுந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் வட இந்தியாவில் வந்து கூட்டணிகள் பலமாக இருக்கின்றன. ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ், இன்னொரு பக்கம் வந்து அகிலேஷ் யாதவ், இன்னும் சில மாநிலங்களை வந்து நாங்கள் மம்தா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களோட சேர்ந்து போட்டியிட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இணக்கமான கூட்டணி என்று அழைக்கப்படும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து இன்னுமே பேச்சுவார்த்தை முடியல, தொகுதி பங்கிட்டு முடியல, இன்னுமே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே. இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா 13ஆம் தேதி வர வேண்டிய கார்கே அவர்களே வரல, அதுக்கு வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மை இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் தலைவர் கார்கே அவர்கள் வர முடியாமல் போனது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. உண்மையில சொல்லணும்னா காங்கிரஸுக்கு நம்பிக்கை தோழனாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்தியாவிலேயே. அந்த நம்பிக்கை தோழன் வந்து உங்க சீட் எண்ணிக்கை குறைக்கப்படுறாங்க இல்லையா? அப்படிலாம் அதெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. நாங்க கேட்ட தொகுதிகளை அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருக்காங்க. இல்லை, தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் இல்லை, நீங்க இப்போ இந்த ப்ராசஸ் எல்லா கட்சிக்குமே டைம் ஆகும் சார். எடுத்த கவுழ்த்தோம் யாரும் செய்ய முடியாது. நாங்கள் முதல் மீட்டிங்கில் போய் நம்பரை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க தலைவர்கிட்ட அவங்க பேசுவாங்க, நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட பேசுவோம். இரண்டும் முடிவாரத்துக்கு ஒரு 2 வாரம் காலமாக ஆகும். இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த வாரத்தில் நிச்சயமாக ஃபைனலைஸ் ஆக போகுது. காங்கிரஸ் எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்குறாங்க, பிசிகே எவ்வளோ தொகுதி ஒதுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ தொகுதி ஒதுக்குறாங்கன்றது முடிவாயிரும். இங்கே இது பிரச்சனை அப்படின்னா அந்த பக்கத்தில் அதிமுக பிஜேபிக்கு என்ன செய்யணும்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்களே, யார் கூட கூட்டணி போகிறது தெரியும் குழப்பத்தில் இருக்காங்களே. அப்போ நாங்கள் அவங்கள முன்னாடி தானே செயல்படுறோம். நாங்கள் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் இங்கே தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எந்த குழப்பமும் எங்களுக்குள்ள இல்லை. ரொம்ப தெளிவாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. சீட் ஷேரிங்கோ சீட் மேனேஜ்மெண்ட்டோ ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் திமுக எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க சார், பொறுத்து பார்க்கலாம். கூட்டணி முடிவுகள் எந்த மாதிரியான வெளியீடுகள் வருது, யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை சீட்டு, எந்த கட்சி எங்கே போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நன்றி உங்க. நன்றி சார், தேங்க்யூ.